கோவையில் சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற பெண் அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள். கோவை குனியமுத்தூர் பாலக்காடு சாலையில் ஆங்காங்கே வாகனங்கள் திரும்புவதற்கும் சாலையை கடப்பதற்கும் சாலையின் நடுவில் வழி விடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சாலையில் வேக தடை அறிவிப்பு பலகை இல்லாததால் அந்த சாலையில் அதிவேகமாக வரும் வாகன ஓட்டிகளால் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்று குனியமுத்தூர் விஜயலட்சுமி மில்ஸ் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையை கடக்க நீண்ட நேரம் காத்திருந்த இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் அந்த பெண் மீது மோதியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயம் அடைந்தார். படுகாயம் அடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் அந்த காட்சிகள் பதிவாகியுள்ளது. தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இந்த சாலை விபத்துகளை தடுக்க உடனடியாக இந்த பகுதியில் வேகத்தடை மற்றும் மெதுவாக செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கை பலகைகளை வைத்து அபாயகரமான சாலையிலிருந்து மக்களை காப்பாற்ற போக்குவரத்து காவல்துறையினர் முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.